ஏதோ தேவதூதன் வந்து இறங்கியது போல் இந்த முஸ்லீம் லீக் கட்சியிலும் சரி, மற்ற கட்சியிலும் சரி, வைகோ வீட்டிலும் சரி, எல்லாரையும் பார்த்தால் ஒரு தேவதூதன் வந்து இறங்கி விட்டான் என்பது போல இவர்களெல்லாம் இறைமகன் இயேசுவே வந்து விட்டது போல மகிழ்ந்து போயிருக்கிறார்கள். ஐயோ! இந்த சீமான் வீடு வரைக்கும் போயிறார். தெருவில் போகிற நாய்க்குட்டியை தவிர மிச்சம் எல்லாத்துக்கும் துண்டு போத்தி விட்டார். என்னத்துக்கு எதுன்னு கேட்குறேன். அண்ணா ராஜாஜி நாகரிகம் சார், நாகரிகம் ராஜாஜியில் பார்க்க போகணும். எனக்கு பொழப்பு இல்லைன்னா உங்களை பார்க்க வரலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு அயோக்கியன் எதுக்கு எனக்கு வேலை இல்லைன்னு பார்க்க போகணும். அண்ணா ராஜாஜியை பார்க்க போனார், காமராஜரை பார்க்க போனார். எவ்வளவு பெரிய தலைவர்கள், தேசத்திற்காக பாடுபட்டவர்கள், தேசத்திற்காக நாடாண்டவர்கள், தன்னலமே இல்லாதவர்கள், ஞானத்தின் பிம்பங்கள். அவர்கள் ஆட்சியை விட்டு இறக்கி விடப்பட்டார்களே, நாமும் நாளைக்கு என்ன கதிக்கு ஆளாவோம் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு போய் அவர்களை பார்த்து மரியாதை செலுத்தி விட்டது. அது யார்? சீமானுக்கு போய் மரியாதை செலுத்துறா? என்ன இது? இதெல்லாம் கட்டசியா? ஆகாத பேச்சு. மோசமான ஆள் இருந்தா ஆட்டுக்குட்டிக்கும் மாட்டுக்குட்டிக்கும் மாநாடு நடத்துக்கிற ஆளுங்க. இது ஜெயலலிதா கையில் அவருடைய அடியாளாக திமுகவை ஒழிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டார். பிறகு பிராமணர்கள் கையில் பெரியாரை அசிங்கமாக திட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டார். இவரெல்லாம் பொது வாழ்க்கையில் ஒவ்வொருவனுக்கும் கையாளாக செயல்படுகின்றவர்களெல்லாம் பொது வாழ்க்கையில் ஒரு கட்சியோட தலைவர் சார். இந்த மாதிரி உள்ளவர்கள் தான் தலைவர்கள். அதெல்லாம் இருக்கட்டும். 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் BCom, BCA, BBA, BSc படிக்க JNN College of Arts and Science, சென்னை.